பிஜிடி தொடரில் கடைசி இரு டெஸ்டுகளுக்கான இந்திய அணியில் அஸ்வினுக்கு பதிலாக தனுஷ் கோட்டியான் தேர்வாகியுள்ளார். மும்பையைச் சேர்ந்த 26 வயது ஆல்ரவுண்டர் தனுஷ் கோட்டியான் இதுவரை 33 முதல் தர ஆட்டங்களில் விளையாடி 2 சதங்கள் 13 அரை சதங்களுடன் 1525 ரன்களும் 101 விக்கெட்டுகளும் எடுத்துள்ளார். அஸ்வினைப் போலவே இவரும் ஆஃப் ஸ்பின்னர், வலது கை பேட்டர். சமீபத்தில் ஆஸ்திரேலியாவில் இந்திய ஏ அணி சார்பாக ஓர் ஆட்டத்தில் விளையாடி 44 ரன்களும் 1 விக்கெட்டும் எடுத்தார். 2023-24 ரஞ்சி கோப்பையை மும்பை அணி வென்றதில் தனுஷ் கோட்டியானின் பங்களிப்பு அதிகம். 502 ரன்கள் குவித்ததுடன் 29 விக்கெட்டுகளும் எடுத்து தொடர் நாயகன் விருதை வென்றார். ரஞ்சியின் ஒரு பருவத்தில் 500 ரன்களும் 25 விக்கெட்டுகளும் எடுத்த முதல் வீரர் என்கிற பெருமையையும் பெற்றார். மேலும் மும்பை அணி இரானி கோப்பையை வென்றபோது இரு இன்னிங்ஸிலும் 8வதாக களமிறங்கி 64 மற்றும் 114 ரன்கள் எடுத்தார். சமீபத்தில் IPL ஏலத்தில் தனுஷ் கோட்டியானை எந்த அணியும் தேர்வு செய்யவில்லை. தற்போது அவரை இந்திய அணிக்கு தேர்வு செய்து ஏமாற்றத்தை போக்கியுள்ளது BCCI. இந்திய அணியில் அஸ்வின், ஜடேஜா வரிசையில் தனுஷ் கோட்டியானும் ஆல்ரவுண்டராக சாதிப்பார் என்று நம்புவோம்.